எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தாளிச்ச நெல்லிக்காய் தான் பார்க்க போறோம். தாளிச்ச நெல்லிக்காய் செய்யறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டு ஒரு நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போறேன். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது உள்ள காத்து போற மாதிரி தான் மூடி வைக்கணும். இப்போ ஒரு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் நல்லா சால்ட் எல்லாம் கரைஞ்சு ஊறி வந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திட்டு வெந்தயத்தை வறுத்து நம்ம பவுடரா அரைச்சிக்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அங்க 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் இருக்கு. சைவம் அசைவம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்காக அங்க இருக்கு. நம்மளுடைய நம்ம தமிழ் சமையல் ஆப்போட லிங்க் சேனல் அபவுட் செக்ஷன்ல இருக்கு. வெந்தயம் பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம அதை எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சமா நான் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கேசரி பவுடர் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்திட்டேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தய பவுடர் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். நான் பாதி நெல்லிக்காய் தான் தாளிச்ச நெல்லிக்காய் செய்ய போறேன். பேலன்ஸ்ல நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செய்ய போறேன். நான் அதை சீக்கிரமா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு ஊற வச்சிருந்த நெல்லிக்காயை நான் இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளித்து வச்சிருக்கிற தாளிப்பு லைட்டாக சூடாக இருக்கும் போது இதில் நம்ம சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான தாளிச்ச நெல்லிக்காய் ரெடி. உங்களுக்கு தாளிச்ச நெல்லிக்காய் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க.